சமூக வலைதளங்களில் இந்நேரங்களில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை வாட்ஸ் இப்போ பகுதியில் வழங்குகிறார் அனிதா. அனிதா, சமூக வலைதளங்களில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வரும் கருத்துக்கள் என்னென்ன? வசந்த், இன்னைக்கு நிறையவே முக்கியமான செய்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்தே வந்து ரொம்ப பரபரப்பாக பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா GSLV Mark 3 ராக்கெட் தான். ஸோ அந்த ராக்கெட் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தயாரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்க முடியுது. என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இது வந்து ஆளில்லா விண்கலம். இது வந்து விண்ணில் ஏவப்பட இருக்குது. இது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது, ஒரு விண்கலமாக இருக்கிறது. இந்தியர்களை வந்து விண்ணுக்கு அனுப்புகிற அந்த முயற்சியில் வந்து இந்திய நிறுவனம் வந்து ஈடுபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இதோட கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து மொத்தம் 24 மணி நேரம் 30 மணி நேரங்கள் இதோட கவுண்ட் டவுன். இது வந்து நேற்றே ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 9:30 மணிக்கு இது வந்து விண்ணில் ஏவப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவன் விண்வெளி மையத்திலிருந்து இது வந்து இன்னைக்கு போக இருக்கு. இது வந்து 630 டன் எடை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போகும்போது ரொம்ப வேகமாக போகக்கூடியதாகவும் வரும்போது ரொம்ப மெதுவாக கீழே இறங்கக்கூடியதற்காக வந்து இதுக்கு பேராஷூட்டுகளும் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் வந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டுடுச்சு அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மனிதர்களை வந்து விண்ணில் அனுப்புறதுக்காக வந்து ரஷ்யா, US போன்ற நாடுகள் தான் வந்து முயற்சிகளை ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த ரேஸில் வந்து இப்போ இந்தியாவும் அந்த லைனில் வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பெருமையாக அது இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் வந்து இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து இந்த வாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது அப்படின்னு. இந்த இடத்துல தான் வந்து மனிதர்கள் உட்கார்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இதோட லைவ் டெலிகாஸ்ட் வந்து ISROவோட வெப்சைட்லேயும் தூர்தர்ஷன்லையும் வந்து இன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சிட்னியில் வந்து தீவிரவாதிகள் சில பேர் வந்து பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தாங்க. அப்போ நடந்த தாக்குதலில் வந்து அதிரடிப்படையினருக்கும் தீவிரவாதிகளும் நடந்த தாக்குதலில் சில பேர் கொல்லப்பட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து 3வது நாள் இன்றும் வந்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. அதோட காட்சிகள் தான் பார்க்குறீங்க. அதை தொடர்ந்து வந்து US வந்து 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடத்த வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றின செய்திகள் வந்திருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு 848 பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாக இருக்குது. மீண்டும் வந்து USம் கியூபாவும் சேர்ந்து ஒப்பந்தங்கள்லாம் வச்சுக்க இருக்கிறாங்க. திரும்ப அவங்களோட உறவை வந்து வலுப்படுத்த இருக்கிறாங்க. அது பற்றின செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோனி பிக்சர்ஸோட அதில் வந்து 5 படங்கள் வந்து இருந்திருக்கு. அதை வந்து யாரோ வந்து சைபர் அட்டாக் பண்ணனால அந்த 5 படங்களும் நெட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கனால இன்னைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் வந்து நின்று போச்சு. ஸோ அது வந்து யார் சைபர் அட்டாக் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது அது நார்த் கொரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் தான் வசந்த் இன்னைக்கான முக்கியமான செய்திகள். தகவல்களுக்கு நன்றி அனிதா.